பயப்படவே பயப்படாதீங்க. இதுதாங்க நடக்க போகுது. இத தாண்டி உங்களுடைய லைஃப்ல வேற எந்த ஒரு விஷயமும் நடக்காது. வரலாற்றில் முதன்முறையாக ராகு கேதுவை பெயர்ச்சியை பற்றி ரொம்ப தெளிவா ஒரு வீடியோ அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம். 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி தமிழ் சித்திரை 13 அன்று ராகுவும் கேதுவும் பெயர்ச்சி ஆகிறார்கள். இந்த ராகுவும் கேதுவும் பின்வரக்கூடிய 6 ராசிகளுக்கும் ராஜயோகத்தை ஏற்படுத்த போகிறார். ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள். அந்த நிழல் கிரகங்கள் எப்படி ஒவ்வொரு ராசிக்கும் நல்லதும் செய்வார், கெட்டதும் செய்வார் என்று நீங்கள் வியப்பில் ஆழலாம். ஏன்னா ராகு கேதுவை போல ஒரு பெஸ்டான கிரகம் எதுவுமே கிடையாது. ஒருத்தனை டக்குன்னு தூக்கி விடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு தான். ஒருத்தனை டக்குன்னு கீழே இருக்கிறதும் கேது தான். அதாவது கெடுத்து கொடுப்பான், அதுதான் கேது. கொடுத்து கெடுப்பான், அதுதான் ராகு. ஸோ இந்த ராகுவும் கேதுவும் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயத்தை செய்ய போறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ராகுவும் கேதுவும் கட்டுப்படக்கூடிய ஒரு அமைப்பு இறை சக்தியிடம் என்றுமே உண்டு. ஓம் சரவண பவ அப்படிங்கிற வார்த்தையை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், நீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். என்னோட சேனல் அப்படிங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பயனுள்ள தகவல் அப்படிங்கிறது தொடர்ச்சியா வரும். ஏன் ராகு கேது பயிற்சியை பற்றி இவ்வளவு பாசிட்டிவா சொல்ல போறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். ராகுவும் கேதுவும் வீழ்ந்த பலரையும் தூக்கி விட்டுருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அரசியலிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, ஏன் லாட்டரியிலும் சரி, ஒருத்தர் வெற்றி பெற வேண்டும் என்றால் ராகுவும் கேதுவும் சாதகமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா உண்மை. ஒரு ஜாதக கட்டம் எவ்வளவு வலுவா இருக்கணுமோ அதற்கு ஈக்குவலா ராகுவும் கேதுவும் ஈக்குவலா இருக்கணும். ஜாதகத்துல ராகு கேதுக்குள்ள கிரகங்கள் அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனிதன் இருந்தும் இல்லாததற்கு சமம். அதே மாதிரி ராகு கேதுவோடைய திசைகள் நடக்கும் போதா ஒருத்தருடைய கேரக்டர், அவருடைய மனம், அவருடைய தொழில், அவருடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் மாறுகிறது. ஒருத்தர் தவறான உறவு தேடி போறதா இருந்தாலும் சரி, தேடிய ஒரு உறவு நம்மளை நோக்கி வரதா இருந்தாலும் சரி, அது ராகு கேது திசைகளில் தான் நடக்கும். ராகு கேது பயிற்சியை பற்றி தெளிவா சொல்றேன். வீடியோக்குள்ள போலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும், நம்பலாங்க. முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசி நேர்களே, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ராகு கேது பயிற்சியை நீங்க எப்படி தெரியுமா எடுத்துக்கணும்? ஒரு தித்திக்கும் தீபாவளி மாதிரி எடுத்துக்கணும். உங்க வாழ்க்கையில 100% நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ராகு கேது பயிற்சி மேஷ ராசிக்கு 100க்கு 90% நல்லது பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் உண்மை. 100க்கு 90% ஃபர்ஸ்ட் இவ்வளவு நல்லதை பண்ணுவாரா அப்படின்னா 15 வருடம் கழித்து ஒவ்வொரு மேஷராசினியர்களுக்கும் ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது புத்துணர்வு தரப்போகிறது அப்படிங்கிறது உண்மை. ஒரு வருஷத்துல நம்மளுக்கு ஒரு போனஸ்ங்கிறது எப்ப கிடைக்கும்? தீபாவளி சமயத்துல கிடைக்கும். புது ஆடைகள்ங்கிறது எப்ப கிடைக்கும்? தீபாவளி சமயத்துல கிடைக்கும். இனிப்பு பலகாரங்கள் அப்படிங்கிறது எப்ப கிடைக்கும்? தீபாவளி சமயத்துல கிடைக்கும். நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் எப்ப பார்க்க போறோம்? தீபாவளி சமயத்துல பார்க்க போறோம். அப்படி ஒரு தீபாவளி தான் மேஷ ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி. ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ராஜயோகத்தை ஏற்படுத்த போகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. காரணம், ஒரு மனிதனுக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிற லாபஸ்தானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். இந்த 11ஆம் இடம் வலுவாக இருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்பு வந்துவிடும் அப்படிங்கிறதா உண்மை. ஸோ இந்த 11ஆம் இடத்தில் உங்களுக்கு ராகு அமர்கிறார். மேஷ ராசி நேர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாக்பாட் அப்படிங்கிறது லாட்டரியாக இருக்கலாம், வெளிநாடு வேலையாக இருக்கலாம், ஆசைப்பட்ட நபரை திருமணம் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கலாம், ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம்,
அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படலாம். இதுதான் உண்மை. உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நிதர்சனமான ஒரு நல்ல விஷயத்த ராகு ஏற்படுத்துகிறார். உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு. வீண் விரயங்கள் அதிகமாக நடந்தது. கடன் சுமை தலைக்கு மேல போயிருச்சுன்னா, அதை தடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும், அதிலிருந்து மீளக்கூடிய ஆண்டாகவும் இந்த ராகு கேது பெயர்ச்சி இருக்க போகிறது. ராகு உங்களை எவ்வளவு பெரிய பள்ளத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கடனில் மாட்டி இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் தவறான முடிவை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, காப்பாற்றி விடுவார் என்பது உண்மை. கேது கேது பகவான் உங்களுடைய 6ஆம் இடம் அப்படிங்கிறதுல இவ்வளவு நாளா இருந்தார். இப்ப 5ஆம் இடம் அப்படிங்கிற பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வரார். இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துல கேது வரும்போது எதிர்பார்க்காத திடீர் பணவரவு ஏற்படும். எதிரிகளின் பலம் குறையும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சில விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். மன வாழ்க்கையில் திருப்தி அப்படிங்கிறது ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும். வெளிநாட்டு வாழ்க்கையில் ஏற்பட்ட சில அன்புகள், சில நட்புகள் மீண்டும் புதுப்பிக்கப்படும். பிரிந்த உறவுகள் ஒன்று தேடி வருவார்கள். நீங்கள் பட்ட அசிங்கங்களும் அவமானங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். மறக்க முடியாத வாழ்க்கையின் சில தருணங்கள் புதுப்பிக்கப்படும். 2025 கேது பகவான் ஞானத்தை அதிகமாக தருவார். யார் நல்லவர், யார் கெட்டவர், எந்த விஷயம் நமக்கு சரிபட்டு வரும், எந்த பிஸ்னஸ்ல பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்போ வீடு வாங்கலாம், எப்போ ஃபைனான்ஸ் பண்ணலாம், நமக்கு சரியான தொழில் எது, சரியான நண்பர் யார் அப்படிங்கிறதெல்லாம் உணர்த்தக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் நட்பு விரிவடையும், பொருளாதாரம் விரிவடையும், பழக்க வழக்கங்கள் விரிவடையும். பல புதிய நபர்களின் சேர்க்கை அப்படிங்கிறது லாபகரமாகவும் அதிர்ஷ்டகரமாகவும் இருக்கும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும். வேலையில் இருந்த தடைகளும் பதவி உயர்வுகளும் கண்டிப்பாக கிடைக்கும். நினைத்த இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கிடைக்கும். முக்கியமா ஆசைப்பட்ட மன வாழ்க்கை அப்படிங்கிறது 100% உண்டுன்னு சொல்லலாம். மேஷ ராசினியர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துங்க. ஏன் இவ்வளவு டீப்பா இதை சொல்றேன் அப்படின்னா, ராகு அப்படிங்கிறது ராகுவிற்கு குரு பார்வை கிடைக்கிறது. குரு பகவான் தனது 9வது பார்வையாக ராகு பகவானை மே மாதம் முதல் பார்க்கிறார். இந்த ராகு பகவானின் பார்வைக்கு குரு அடிமையாவதால் குரு ராகு சேர்ந்து விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறார். இந்த விபரீத ராஜயோகம் ஒவ்வொரு மேஷராசியுடைய வாழ்க்கையிலும் பல சொத்துக்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும், கூட பிறந்தவங்கள்ட்ட ஏற்பட்ட மன கசப்புகளும் விலகி குடும்ப ஒற்றுமைகள் அதிகமாகி வாழ்க்கையில் சந்தோஷம் என்கின்ற ஒரு சொல்லை அனுபவிக்கக்கூடிய காலத்தை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். அதுவும் தாய் தந்தையரை தாண்டி தந்தை மகன் உண்டான உறவு பலப்படும். பேச்சுவார்த்தைகள் ரொம்ப நாளா இல்லாம இருந்தது அப்படின்னா, மேஷராசினியர்களுக்கு இந்த 7.5 சனியில மகிழ்ச்சியான ஒரு விஷயமா குரு பார்வை கெட்டு ராகு பகவான் பலமாகி யோகமாகி பண வருவாய் வந்து உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் மீது நட்பும் மரியாதையும் ஏன் அன்பும் வைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவார்கள். வேலை பணியிடத்தில் உங்களுக்கு உண்டான அன்பும் ஆரோக்கியமும் பலப்பெறும் அப்படிங்கிறத சொல்லலாம். ராகு கேது பெயர்ச்சி இன்னும் பல வழிகளில் நன்மையை செய்யும். இந்த ராகு கேது பெயர்ச்சியில் மேஷ ராசினியர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தாங்க. நிறைய பிரதோஷம் அட்டன் பண்ணிட்டே வாங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் அப்படிங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே சென்றுவிடும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் அன்று
திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவில் சென்று மேஷராசினியர்கள் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு 2025 மோட்சம் கிட்டிவிட்டது என்பதுதான் உண்மைங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு நாள் பொன்னான நாளாகவும் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அடுத்த ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்கு மனதளவில் சொல்றேங்க, ராகு கேது பயிற்சி 195% லாபத்தை கொடுக்க போகிறது. உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் ராகு வருகிறார். 10ஆம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்துல ராகு இருந்து கொடுத்த டார்ச்சர் இருக்கு பாருங்க, அதிகம். ராகு வேலையிடத்தில் தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத நம்பிக்கை ஓரியன்டான சில விஷயங்களை உண்டாக்கியிருப்பார். உங்களுடைய பெயர் புகழ் அனைத்தும் கெட்டு போயிருக்கும். வீண் விரயங்கள், சில அசிங்கங்கள், ஜாபை விட்டு சில பேர் நின்று இருப்பாங்க. ஜாப்ல உங்க மேல சந்தேக பார்வை அதிகமாக உருவாகிருக்கும். மிதுன ராசிக்காரங்க கடந்த 1.5 வருஷத்துல வேலையை விட்டு வீட்டில் போய் கூட உட்காந்துருப்பாங்க. 10 வருஷமா வேலை செஞ்சவங்க 10 மாசமா வீட்டில் உட்காந்துருப்பாங்க. தன்னுடைய 10 வருஷம் கால திருமண வாழ்க்கை உடைந்து போயிருக்கும். 10 வருஷ காதல் வாழ்க்கை ஏமாத்தத்துல போய் முடிஞ்சிருக்கும். இப்படி உங்களுடைய 10 ஆண்டுகளுக்கு பிறகு ராகு ஒவ்வொரு மிதுனராசினியர்களுக்கும் யோகத்தையும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்குகிறார் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. ராகுவை பொறுத்த வரைக்கும் இந்த 9ஆம் இடத்துல உட்கார்றது மட்டும் பலம் இல்லைங்க. உட்கார்ந்த இந்த 9ஆம் இடத்திற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்குது பாருங்க, அதுதான் பலம். குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பலம்ங்க. குரு பார்க்க கோடி நன்மை. சோ இந்த ராகுக்கு குரு பார்வை கிடைப்பதினால் நீங்க எதிர்பார்க்காத சில சிக்கலில் இருந்து விடுபடுவீர்கள். சில பினான்சியல் ஓரியன்ட் நெருக்கடியிலிருந்து தப்பிப்பீங்க. உங்களை யார் பயமுறுத்தினாலும் சரி, உங்களை யார் தரம் தாழ்த்தினாலும் சரி, உங்களுக்கு நல்லது மட்டும் நடக்கும் அப்படிங்கிறதா உண்மை. அந்த நல்லது நியாயமாக நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. நீங்க ஒவ்வொரு ரூபாயும் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா 2024ல பல விரயங்கள் ஏற்பட்டிருக்கும். 2025 ராகு பயிற்சி உங்களுக்கு பண வருவாயும் இழந்த பணத்தை மீட்கக்கூடிய அமைப்பும் குடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் ஏற்படுத்துவார். ராகு பொதுவாகவே 9ஆம் இடத்துல அமர்ந்தாருன்னா விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது ஏற்படும்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க உங்களுக்கு விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது ஏற்பட்டு நீண்ட நாட்களாக இருந்த அரசு பதவி, அரசாங்க தொடர்புடைய ப்ராஜெக்ட்ஸ், வெளிநாட்டு தொடர்புடைய ப்ராஜெக்ட்ஸ், பல பிடித்த தருணங்கள், வெளியூர் பிரயாணங்கள், பிஸ்னஸ்ல நல்ல டெவலப்மெண்ட், அதே மாதிரி பிடிச்ச வேலை அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக கிடைக்கும். கல்லூரிகளில் உங்கள் பெயர் போற்றப்படும். படிப்பில் அதிக மதிப்பெண்கள் வாங்குவீர்கள். ஷேர் மார்க்கெட்ல இழந்த பணம் திருப்பி கிடைக்கும். அதே மாதிரி 1 ரூபா அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துச்சோ அந்த கஷ்டம் முழுமையாக விலக்கி கொள்ளப்படும். ராகு 9ல் அமர்ந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையால் ஆதாயம் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்படும். உடல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளிலிருந்து முடிவுகள் ஏற்படும். வெளியூர் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய மிதுன ராசினியர்கள் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நியாயமா நடக்கணும். வீடு கட்டுவதற்கும் வண்டி வாகனம் வாங்குவதற்கான அமைப்புகள் ஏற்படும். உங்களுடைய 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் உங்களுக்கு கேதுங்கிறது அமர்றார். இந்த முயற்சி ஸ்தானத்தில் கேது அமர்வதனால் உங்கள்கிட்ட கூட பிறந்தவங்க ஏற்பட்ட சண்டை, உங்க மேல ஏற்பட்ட காழ்ப்புணர்ச்சிகள் குறையும். அதுவும் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். சுகஸ்தானம் தாயார் ஸ்தானத்தில் 1.5 வருடமாக இருந்த கேது சந்தோஷங்கிறது ஒரு 5 நிமிஷம் கூட கொடுத்துருக்க மாட்டாருங்க. வாழ்க்கையில நீங்க 0 இல்லைங்க, 0 ஸ்கொயர்டா கூட மாறியிருப்பீங்க. நிறைய பேருக்கு உண்மையான அன்பை ஏமாற்றம் அடைந்திருப்பீர்கள். உண்மையான பாசம் உங்களுக்கு துரோகத்தை பண்ணியிருக்கும். உண்மையான காதல் அழிக்கப்பட்டிருக்கும், அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கும்,
கேவலப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த கேது தாயாரிடம் தேவையில்லாத மன வருத்தங்களை ஏற்படுத்தி இருப்பார். இந்த கேது உங்களுக்கு போட்டிருக்க ட்ரெஸ்ஸுலேருந்து கார்லேருந்து எல்லா விஷயத்துலையுமே ஒரு உறுத்தலை உண்டாக்கியிருப்பார். இன்னும் சில பேருக்கு திருமண வாழ்க்கையே ஒரு கசப்பான சம்பவங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுரும். இதிலிருந்து விலகி வாழ்க்கை நிம்மதி அடைவீர்கள். திருமண வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். தாயுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வரும். சொந்த காசுல சந்தோஷத்தை உருவாக்கிட்டு வாழ்க்கை இப்படிதான் என்கின்ற ஒரு அனுபவ பாடத்தை பெற்றுக்கொண்டு கண்டிப்பாக மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். கூட பிறந்தவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வேண்டிய ஷேர், உங்களுக்கு வேண்டிய கடன் பிரச்சனை, உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு உட்கார்ந்து சொல்யூஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறதா உண்மை. நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் சில விஷயங்களில் ரொம்ப சறுக்கல்களை கொடுத்திருந்ததுன்னா அது முடிவடையும். எக்ஸாம்பிள், வீடு கட்டுறது. வச்ச நகைய அடக மீட்க முடியாம போராடுறீங்கல்ல, அதெல்லாம் சரியாகும். உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் சுமூக தீர்வு காணப்பட்டு முன்னுரிமை அப்படிங்கிறது உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கொடுத்து நீங்க சந்தோஷம் அடைவீர்கள். திருப்பி சொல்றேன் மிதுன ராசினியர்களே, இந்த ராகு கேது பயிற்சியை சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இந்த ராகு கேது பயிற்சி கடந்த 1.5 வருஷமா குரு பகவான் கொடுக்கிற பிரச்சனைக்கும் சனி பகவான் கொடுத்த பிரச்சனைக்கும் ஒரு நல்ல மருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்துல நீங்க நல்லது நோக்கி பயணிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷத்தை தரும். நீங்க இந்த நேரத்துல முருகன் வழிபாடு அதிகமா பண்ணீங்கன்னா நிறைய நல்லது நடக்கும். பழனி போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். அதுவும் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு 2025க்கு பிறகு ஒவ்வொரு மிதுனராசினியர்களும் பழனி போயிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை முருகன் ஏற்படுத்தி தருவார். ஓம் சரவண பவ அப்படிங்கிற வேர்டை திருப்பி திருப்பி சொல்லுங்க. இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு 95 என்ன 99% பாசிட்டிவும் கொடுப்பார் அப்படிங்கறதான் உண்மை. கண்டிப்பா ஒரு விஷயம் இறுதியா சொல்றேன். உங்க அன்புக்கு மரியாதை, கட்டிய வீட்டிற்கு உண்டான பிரதிபலன், வாழ்க்கை துணை உங்கள் மீது உள்ள பாசம் மூன்றும் இந்த 2025 ராகு கேது பயிற்சிக்கு பிறகு மதிப்பு அளிக்கக்கூடிய ஒரு காலமாக மாறும். அடுத்த ராசி துலாம் ராசி. அதிசயம் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமான இல்லாத ராசி துலாம் ராசி தான். கடந்த ராகு கேது பயிற்சியில் எல்லாருமே ஆஹா ஓஹோன்னு சொன்னாலும் வாழ்க்கையே ஆஹா ஓஹோன்னு மாறிவிட்டது துலாம் ராசினியர்களுக்கு. 6ஆம் இடம் அப்படிங்கிற ரணரோண ருத்ரஸ்தானத்தில் ராகு இருந்து வாழ்க்கையை சீரழித்து விட்டார் அப்படிங்கிறதா உண்மை. கேது 12ஆம் இடத்திலிருந்து விரயத்தை ஏற்படுத்தி விட்டார். உங்களுடைய ஞானமும் அறிவும் மரியாதையும் விரயமாகிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு துலாம் ராசிக்காரருடைய வாழ்க்கையிலும் இந்த அளவுக்கு ஒரு டிராஜடியான சம்பவம் லைஃப்ல நடந்திருக்காது. அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு துக்கங்கள், அவ்வளவு சோகங்கள், அவ்வளவு மன வருத்தங்களை சந்திச்சிருப்பீங்க. ஒரு லிஸ்ட் போட்டு எழுதினா ஒரு கொயர் நோட்டே பத்தாது. அந்த அளவுக்கு பாயிண்ட் பை பாயிண்டா ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை சந்திச்சிருக்காங்க துலாம் ராசினியர்கள். எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க, பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், பணம் கழுத்தை நெரிச்சிருக்கும். வாழ்க்கை வாழ முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்ல நிற்கக்கூடிய ஒவ்வொரு துலாம் ராசினியர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி அற்புதமான யோகத்தை ஏற்படுத்த போயிருது. ஒரே விஷயத்துல சொல்லிடுறேங்க. கேது 11ஆம் இடம் ஞானஸ்தானம், ஞானக்காரர்கள், லாபஸ்தானத்துல உட்காராரு. நீங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்களோட 28 வருஷத்துல அனுபவிச்சிருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, பின்வரும் காலகட்டங்கள் அபரிமிதமான யோகத்தை ஏற்படுத்த போகிறது. மனசுல தூய எண்ணம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா இரட்டிப்பு லாபத்தை ஏற்படுத்தி தருவார் கேது. கேது ஒரு ஜட்ஜு மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி முடிச்சு வாழ்க்கை விரக்தியின் உச்சத்துக்கே போகும்போது லைஃப்ல நல்லது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாரு பாருங்க, சூப்பரா பண்ணுவார். ஒரு படம் அதோடைய ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உட்கார்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும்போது
கிளைமாக்ஸ் தூக்கி விடும் பாருங்க. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் கிளைமாக்ஸை தூக்கி விடக்கூடிய ஒரு அமைப்பாக கேது இருப்பார். ராகு எப்படி தெரியுமா இருக்க போறாரு? இவ்வளவு நாளா நீங்க என்னதான் ட்ரெஸ் போட்டு வெளி உலகத்துக்கு சென்றாலும், உங்களை மதிக்காமல் இருந்த நபர்கள், இனிமே நீங்க எப்படி இருந்தாலும் சரி, அவர்களுடைய பார்வை உங்கள் மீது விழப்போகிறது அப்படிங்கிறதான் உண்மை. ஒரு கூகுள்ல தேடக்கூடிய நபராகவும், வாழ்க்கையில் உங்கள் தேடுதலுக்கு அர்த்தங்கள் உண்டாக்கக்கூடிய நாட்களும் வெகு தொலைவில் இல்லை. இந்த ராகு கேது பெயர்ச்சி. ராகு பஞ்சமஸ்தானத்தில் அமர்கிறார். இந்த பஞ்சமஸ்தானத்தில் அமரும் போது குழந்தை பாக்கியம் அதிகமாக ஏற்படும். வீண் விவாதங்களிலிருந்து விடுபடுவீர்கள். பிரச்சனை, கோர்ட்டு, கேஸு எல்லாத்திலிருந்தும் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். மனசில் ஒரு தெளிவான தன்னம்பிக்கை உருவாகும். எதிரிகளின் பலம் குறையும். சூழ்ச்சிகளிலிருந்து விடுபடுவீர்கள். ஆலோசனைகள் அனைத்தும் சாதகமாக இருக்கும். நீங்கள் கனவிலும் நினைக்காத படிப்பு நல்லபடியா படிப்பீங்க. உங்க படிப்பு தெளிவாக இருக்கும். படிப்பில் லாபம் உண்டாகும். பிடித்த கல்லூரி, பிடித்த வாழ்க்கை, பிடித்த நேரத்தில் அமையப்பெறும். அதாவது யார் யாரெல்லாம் மெடிக்கல் ஃபீல்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ மெடிக்கல் ஃபீல்டு போவீங்க. யார் யாரெல்லாம் கட்டிடத்துறையில பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறீங்களோ ஆளாவீங்க. அதே மாதிரி புது விதமான கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல டெவலப்மெண்ட், அரசாங்க துறையில் வேலை வாய்ப்பு, கம்பெனியில் ப்ரமோஷன், இடமாறுதல், பேங்க் எக்ஸாம்ல செலக்ட் ஆகிறது, அதே மாதிரி பதவி உயர்வு, மேலதிகாரியுடன் இருந்தான பிரச்சனை குறையிறது, உங்களுடைய வாழ்க்கையில கணவன் ஒரு இடத்துல, மனைவி ஒரு இடத்துல வாழாம 2 பேரும் குடும்பமாக ஒற்றுமையாக இருப்பது, சொந்த வீடு வாங்குவதற்கான அமைப்புகள் ஏற்படுவது, அதே மாதிரி உங்களுடைய திருமண வாழ்க்கைங்கிறது கேள்விக்குறியாகிறது இல்லை. அந்த திருமண வாழ்க்கை ராகு பகவானாலும் கேது பகவானாலும் ஒரு மெச்சூரிட்டி கிடைக்குங்க. இந்த பொண்ணு வேணாம், அந்த பையன் வேணாம், இது வேணாம், அது வேணாம்னு முடிவில் இருந்தீங்களே, எல்லாமே சரியாகி இல்லை இதுதான் வேணும்னு ஒரு முடிவுக்கு வருவீங்க. அதே மாதிரி முன்னேற்றத்திற்கான சில விஷயங்கள் கண்டிப்பா கண்கூட நடக்குங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கையில பிடித்த பெண்ணோ ஆணோ கண்டிப்பாக கரம் பிடிப்பீர்கள். பிடித்த இடத்தில் திருமணம் நடக்கும். பிடித்த நபரிடம் பிடித்த சில விஷயங்கள் மாறாமல் நடக்கும். இதுதான் முக்கியம். நீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையில கணவன் ஒரு மாதிரி தப்பா போறது, மனைவியை விட்டு பிரிவதுங்கிற சில மன வருத்தம் கூடிய செயல்கள் மாற்றப்படும். உங்களுக்கு சாதகமான வாழ்க்கை திரும்புங்க. உங்களை ஒரு டம்மி பீஸா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்களா, கவலை விடுங்க. நீங்க தான் இனிமே ராஜா, அவங்க தான் மந்திரி. அந்த அளவுக்கு வாழ்க்கை துணை, வாழ்க்கை மாறும். 2வது திருமணம், சில பேருக்கு 2வது திருமணத்திற்கான யோகமும் இந்த நேரத்துல உண்டாகும். ஏன்னா 11ல கேது வரார். முதல் வாழ்க்கை ஃபெயிலியர், முதல் வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் போய்விட்டதுன்னா 2ஆம் வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கும். வெளிநாட்டில் உங்களுக்கு உண்டான பிசினஸ் சூப்பரா இருக்கும். கடன் வழக்குகள் முடிவுக்கு பெறும். ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு பெறும். நீங்க எதிர்பார்த்த சில சந்தோஷமான தருணங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பிசினஸ் டெவலப்மெண்டாக இருக்கும். பார்ட்னரால பிரச்சனை, தனிநபரால பிரச்சனை, ஒருத்தர் என்ன மிரட்டுறாரு, நான் பயமா இருக்கு, வாழ்க்கை ஒரு நபரை நோக்கி இருக்கு அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து விடுபடுவீர்கள். டோட்டலா சொல்லணும்னா ஒரே வார்த்தை தான். ராகுவும் கேதுவும் சேர்ந்து உங்களை மாடிப்படியில் ஏற்றுவது போல் ஏற்றிக்கொண்டே இருப்பாங்க. பணவரவு தாராளமாக இருக்கும். உங்களுக்கு நினைச்ச சில விஷயங்களுக்கு சென்று வருவீர்கள். வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் அதிகமா நன்மையை கொடுக்கும். புது நபர்களின் பழக்க வழக்கங்கள், விஐபி தொடர்புகள் ஏற்படும். அரசால் அனுகூலமான சில விஷயங்கள் நடக்கும். உடலில் ஏற்பட்ட உபாதைகள் முடிவுக்கு வரும். ஆபரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீண் பயங்கள், வீண் வதந்திகள் முடிவுக்கு வரும். உங்களை பத்தி யார் என்ன தப்பா பேசினாலும் சரி, வேலையிலையும் சரி, மற்ற இடங்கள்லையும் சரி, உங்க மேல கேஸே இருந்தாலும் சரி, முடிவுக்கு வந்துடும். உங்களுடைய பசங்க உங்க கூட திரும்பி வருவாங்க. உங்க வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அம்மா அப்பா சாபம் முடிவுக்கு வரும். கேது உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க நொந்து போய் கேவலப்பட்டு கஷ்டப்பட்டு நிக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் சரி செய்து முடிவுக்கு வருவார். சொந்த வீடு கட்டுவதற்கான அமைப்பு ஏற்படும். சொந்த வீடு வாங்குவதற்கான யோகம் ஏற்படும்.
வண்டி வாகனம் புது ஆடை ஆபரணங்கள் கிடைப்பதற்கான அட்டகாசமான நேரம். உங்களுக்கு லைஃப்ல ஒரு சந்தோஷமான தருணம் அப்படிங்கிறது வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். காரணம், ராகுவை குரு பார்க்கிறார். ஸோ குழந்தை பாக்கியம் 100% உண்டுன்னு சொல்லலாம். அதே நேரத்துல இந்த குரு பார்வை கிடைக்கும் போது குலதெய்வ அருள் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பெரிய மனிதராக மாறுவதற்கும், உங்களுடைய களம் பாசிட்டிவா மாறுறதுக்கும், உங்கள் வாழ்க்கை நல்லதாக மாறுவதற்கும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிறத நம்பலாம். கண்டிப்பா இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு தீபாவளி ஏற்படும் சரவெடி பட்டாசை போல் மும்மடங்கு சந்தோஷம் கிடைக்கும் என்பதை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டு பயணியுங்கள். அடுத்த 1.5 வருட ஆண்டுகளும் காலங்களும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டு. அடுத்த ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்கு எதிர்பார்க்க முடியாத எக்கச்சக்க பரிசுகளை இந்த ராகு கேது பயிற்சி 2025 அன்று தரப்போகிறார். ஏன் அவ்வளவு பரிசுகள் தரப்போறாரு அப்படின்னா, அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க. ஒருத்தர் 400 மீட்டர் பந்தயத்துல ஓடினா கப்பு கொடுக்குறாங்க. அந்த ஓட்டம் கடந்த 1 வருடமாக நீங்க எதிர்பாராத அளவுக்கு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. உங்க ஓட்டம் அவ்வளவு பெரிய ஓட்டம். மனசளவுல ஒவ்வொரு தனுசு ராசிக்காரங்களும் நொடிஞ்சு போயிட்டாங்க. காரணம் என்னன்னா, எதிர்பார்ப்பை மீறிய செலவுகள், மனது வேதனை, குடும்ப வாழ்க்கை நொறுங்கி போயிருச்சு. 4ஆம் இடம்ங்கிற சுகஸ்தானத்துல உட்கார்ந்து ராகு சந்தோஷத்தை அழிச்சிட்டாரு. ஒரு தனுசு ராசிக்காரங்க கூட வாழ்க்கையில 2024 கடந்த ராகு கேது பயிற்சியில நிம்மதியா சாப்பிடல, சந்தோஷமா இல்ல, தூங்கல, இல்லற வாழ்க்கையை அனுபவிக்கவில்லை. பணம் இருந்தும், பதவிகள் இருந்தும் மரியாதைகள் இல்லை, குடும்பம் ஒற்றுமையாக இல்லை. ஒரு சைடு ராகு இப்படி செஞ்சாருன்னா, கேது அதை விட மோசமா பண்ணிட்டாரு. ஒவ்வொரு தனுசு ராசி நேர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் கேது வேலை வாய்ப்பை கெடுத்து விட்டார். எவ்வளவு குட்டிக்காரனை போட முடியும் சொல்லுங்க? ஒரு நாள் ஒரு வேலை பார்க்குறோம், அந்த வேலையில மரியாதை இல்லை. அடுத்த நாள் ஒரு வேலை பார்க்குறோம், மரியாதை இல்லை. பிஸ்னஸ் கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் தொடங்குறோம், ஒண்ணுமே செய்ய முடியல, மீட்டு வர முடியலங்க. நம்மளுக்குன்னு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை உருவாக்கலாம்னு பார்த்தா அதுவும் முடியல. இப்படி பல்வேறு இடியாப்ப சிக்கல் இருந்து எப்படி வெளிப்பெற முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு வாழ்க்கையை ஒரு குறுகிய வட்டத்துக்குள் கொண்டு வந்துருச்சு இந்த ராகு கேது பயிற்சி. உங்களுக்கு இந்த 2025 நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி தன்னம்பிக்கையை மட்டும் கொடுக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க. பாக்கியஸ்தானமே வலுப்பெறப்புகிறது. ஒருவருடைய வாழ்க்கையில் பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறதுன்னா அதை விட வேற எதுவுமே தேவையில்லை. நான் வெளிப்படையா சொல்றேன், 3ஆம் இடத்துல ராகு வந்தா, முயற்சி ஸ்தானத்துல ராகு வந்தா முடிஞ்ச அனைத்து விஷயங்களும் உங்களால் செய்ய முடியும். அர்த்தாஷ்டம சனியே இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தனுசு ராசினியர்களும் முடிந்ததை காட்டிலும் என்ன செய்ய முடியும்? முயற்சி செய்ய முடியும். ஒரு கஜினி முகவது எந்த அளவுக்கு ட்ரை பண்ணி வெற்றி பெறுகிறாரோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கும் ராகு. அந்த உருவாக்குற அமைப்பில் வெற்றியை கொண்டு சேர்ப்பவர் தான் கேது. ஸோ இந்த ராகுவும் கேதுவும் ஒரு புஷ்புல் மாதிரி உங்களை பாசிட்டிவான இடத்துக்கு ஓட வைக்கும். இவ்வளவு நாள் நீங்க ஓடினதுக்கான மதிப்போ அருமையோ தேடலோ இல்லைன்னா இனிமே அதற்குண்டான அர்த்தம் கிடைக்கும். படிப்புல இருந்த ஏற்றத்தாழ்வுகள் விலகும். கல்வியில் உங்களுடைய பெயர் பொறிக்கப்படும். அரசாங்க வேலையும் அரசு துறை சார்ந்து ஒர்க் பண்றவங்களுக்கு மகுடங்கள் ஏற்படும். அதாவது பதவி உயர்வு உண்டு. அரசாங்க வேலை கம்பல்சரியா தனுசு ராசினியர்கள் உங்கள் சுயஜாதக அடிப்படையில் இருந்தா இப்ப அதை உருவாக்கி கொள்ளலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, லாட்ரி யோகமே இப்ப உண்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தனுசுக்கு ஃபேவரா இருக்கு. தனுசு ராசிக்காரங்க பிசினஸ் பண்றீங்கன்னா அந்த பிசினஸ்ல ஒரு எழுச்சி ஏற்படும். ஏன்னா பாக்கியஸ்தானம் பலம் பெறுகிறது. இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ராகுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. சோ உங்களுடைய முயற்சி திருமணமாக இருக்கட்டும், இல்ல குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், இல்ல உங்களுடைய வேலையா இருக்கட்டும், வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய எந்த ஒரு படிக்கட்டையும்
ஏறுவதற்கும் அதில் வெற்றி பெறுவதற்கும் இந்த ராகு கேது பயிற்சி உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்க கடன் அளவு குறைக்கப்படும், விரயங்கள் குறைக்கப்படும். புதுசா நீங்க வீடு வாங்குவதற்கு அமைப்பும் சரி, புதுசா வீடு கட்டுவதற்கான அமைப்பும் சரி ஏற்படுத்தப்படும். வண்டி வாகனங்கள் உருவாக்கப்படும். புதுசா உங்க வாழ்க்கையில ஒரு நபர் வருவாங்க. அந்த நபர் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்யக்கூடிய நபராக இருப்பார். இந்த நேரத்துல தனுசு ராசிக்காரங்க திருமணம் பண்ணா அந்த திருமணத்துல சக்சஸ் பண்ணலாம். பிரிந்த உறவுகள், உங்களுடைய கருத்து வேறுபாடு உள்ள மனைவியோ கணவனோ இருந்தாங்கன்னா உட்கார்ந்து பேசி அதை சால்வ் பண்றதுக்கான அமைப்பு வந்துருச்சு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், தன்னம்பிக்கை, நிம்மதிங்கிறத தாண்டி பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி முக்கியமா இருந்தோ அந்த பணம் அப்படிங்கிற விஷயம் இனிமே பிரச்சனை கொடுக்காது. ராகு பணத்தை அள்ளி கொடுப்பார். கேது அதை எப்படி செய்ய வேண்டும், செலவு செய்ய வேண்டும் என்கின்ற ஞானத்தை கொடுப்பார். ஸோ இவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யலாம்னா வாழ்க்கையில நல்ல ஒரு ஸ்டெப் அப்படிங்கிறது எடுத்து வைக்கலாம். ராகு கேதுவில் முக்கியமா கேது உங்களுடைய தகப்பன் ஸ்தானத்தில் உட்கார்றதுனால நீங்க உங்க அப்பாவால வர வேண்டிய சொத்துக்கள், அப்பாவிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், பசங்களுக்கு இருந்த மனஸ்தாபங்கள், குடும்ப உறவுகள், குடும்ப சொத்துக்கள், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பிறந்த நாள் பரிசும் சரி, உங்க வாழ்க்கையில நினைக்க முடியாத ஒரு பரிசு உங்களை நோக்கி வந்து விட்டது என்று தனுசு ராசினியர்கள் நம்பலாம். தனுசு ராசினியர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி. அந்த ஸ்வீட் எப்படி தெரியுமா இருக்கும்? சாப்பிட்டோன்னே கரைஞ்சு போறாம இருக்காது. அந்த ஸ்வீட்டோடைய அருமையும் சரி, டேஸ்டும் சரி உங்களுக்கு இந்த அடுத்த 1.5 ஆண்டுகளும் இருக்கும் நம்பலாம். முக்கியமா வெளிநாட்டு ஆதாயங்கள் ஏற்படும். தனுசு ராசினியர்கள் வெளிநாட்டுக்கான அமைப்பை உருவாக்கலாம். பிடித்த கணவன் மனைவியை திருமணம் செய்வதற்கான யோகம் உருவாகும். லவ் மேரேஜ்ல சக்சஸ் வரலாம். ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு அர்த்தம் புரியும். அன்பின் மகத்துவம் இப்பதான் புரியவே ஆரம்பிக்கும்னு சொல்லலாம். தனுசு ராசியை நம்பி வந்தவங்க எவ்வளவு தூரம் வருத்தப்பட்டாங்களோ அவங்களுடைய வருத்தங்கள், வேதனைகள் எல்லாம் குறையும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொன்னான நேரம். இந்த ராகு கேது பயிற்சியில் நீங்கள் முயற்சிக்க வேண்டும். நீங்கள் முயற்சி செய்தால் ராகுவும் கேதுவும் சேர்ந்து உங்களுக்கு மகுடம் மட்டும் சூட்ட மாட்டாங்க, மாலையும் சூட்டுவார்கள். அதே நேரத்தில் உங்கள் பெயர் இவ்வளவு நாள எவ்வளவு டேமேஜ் ஆயிருந்தோ அது சரி செய்யப்படும். கோர்ட்டு கேஸ் ஒரு விலக்கு ஏற்படும். பணம், கடன் சுமைகள் குறைக்கப்படும். திருமணம் உண்டாக்கப்படும். இன்னும் தேர்தல் அறிக்கை மாதிரி நினைக்காதீங்க. தனுசு ராசினியர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஒரு தித்திக்கும் தீபாவளியாக இருக்கும் அப்படிங்கிறதாங்க உண்மை. நம்பிக்கையுடன் வரவேறுங்க. தனுசு ராசிக்காரங்க நம்பிக்கையுடன் இருங்க. கண்டிப்பா இந்த ராகு கேது பயிற்சியில் வாழ்க்கையில் நீங்கள் சாதித்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையுடன் இருங்கள். கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு தான். அடுத்த ராசி உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க ராசி மீன ராசி. மீன ராசிக்கு என்ன மாதிரியான யோகம் தெரியுமா சார்? ராகு கேது பயிற்சி கரும்பு தின்ன கூலியா அப்படிங்கிற மாதிரி இந்த ராகு கேது பயிற்சி ஜென்ம சனியில் உங்களுக்கு ஒரு அல்வா மாதிரி. இந்த ஜென்ம சனியில நீங்க பட்ட வேதனைகள், பட்ட கஷ்டங்கள் எதுவுமே உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு ராகு கேது பயிற்சி உங்களை காப்பாற்ற போகுது. சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஜென்ம சனி அப்படிங்கிறது ஒரு பெரம்பு எடுத்து உங்களை அடிக்கிற மாதிரி. அடிக்கிற பெரம்பு வலிக்காம மேல படுத்து பாருங்க, அதுதான் இந்த ராகு கேது பயிற்சி. தலைக்கு மேல கத்தி தொங்கும் சார், அது ஜென்ம சனி. தொங்குற கத்தி உங்க மேல விழாம பக்கத்துல விழும், அதுதான் ராகு கேது பயிற்சி. சோ இந்த ராகு கேது பயிற்சி ஒவ்வொரு மீன ராசினியர்களுக்கும் வாழ்க்கையில் புது புது அர்த்தங்களை உண்டாக்கும் சொல்லலாம். மீன ராசிக்காரங்க தெம்பா இருங்க, நல்ல சந்தோஷமா மன தைரியத்துடன் இந்த ராகு கேது பயிற்சியை எதிர்கொள்ளுங்கள். இந்த ராகு கேது பயிற்சிகள் நீங்கள் நினைப்பதை தாண்டி சாதிக்க முடியும். ஒவ்வொரு மீன ராசிக்காரங்களுக்கும் மனசுல நிறைய ஆசைகள், நிறைய இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே இருக்கு. எதுவுமே நடக்கலையேங்கிற ஒரு சின்ன வருத்தமும் இருக்கு. வருத்தம்ங்கிறத விட வெறுத்து போயிடுச்சு. கடவுள் நம்பிக்கையிலையும் சரி, திருமண வாழ்க்கையிலையும் சரி, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி, வேலையில டெலிகேஷனா இருந்தாலும் அதுலயும் ஒன்றும் நம்மளை பாராட்ட மாட்டேங்கிறாங்க.
வீட்டுல உள்ளவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கூட ஒர்க் பண்றவங்க ஒருத்தவங்கள தூக்கி விடலாம், லிஃப்ட் பண்ணி விடலாம். நம்ம கஷ்டப்பட்டாம அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்ம பார்க்கலாம்னு நெனச்சா, புரிஞ்சுக்கல. பெத்த பசங்க புரிஞ்சுக்கல. ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கல. அப்பா புரிஞ்சுக்கல. அம்மா புரிஞ்சுக்கல. யாருமே புரிஞ்சுக்கலனாலும், போராடணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட போராடுறீங்க பாருங்க. இதுதான் உங்கள வாழ்க்கையில தூக்கிவிடும். வெளிநாடு வாய்ப்புகள் ஒவ்வொரு மீன ராசினியர்களுக்கும் உங்கள் வாசக்கதவை தொட்டு கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பம்பர் பரிசுகள் உங்களுக்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராத பணமழை உண்டாக போகிறது. 6ஆம் இடத்தில் கேது. கேது நினைச்சாருன்னா அள்ளி கொடுப்பாருங்க. கிள்ளி கொடுப்பது வேணா மற்ற கிரகங்களாக இருக்கலாம். அள்ளி கொடுப்பது கேது. மரண மாஸ் அப்படிங்கறத உருவாக்கக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா கேதுதான். உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க பார்க்காத அளவுக்கு ஒரு 18-20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சூப்பரான டைம், ஒரு பெஸ்டான டைம், ஏன் மகிழ்ச்சியான நேரம் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த மகிழ்ச்சி நிலைக்குமா அப்படின்னா நீடிக்கும்னு சொல்லலாம். உங்களுடைய சொல் அப்படிங்கிறது உயரும், செல்வாக்கு அதிகரிக்கும், பணபலம் அதிகரிக்கும், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து தொடர்புகளும் அதிகரிக்கும், அரசாங்க வேலை கிடைக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை எல்லாமே சரியாகும். நீதிமன்றம் வரை சென்று வந்தவர்களுக்கு பிரச்சனை இனிமே குறையும். குடும்ப வாழ்க்கையில் இருட்டிப்பானவர்கள், டிவோர்ஸ் ஆனவங்க, பிரிஞ்சவங்க, லவ் ஃபெயிலியர் ஆனவங்க எல்லாருக்குமே திருப்பி ஒரு வாழ்க்கைங்கிறது உண்டு. இது குருபலன் அப்படிங்கிறத தாண்டி கேது 7ஆம் இடத்துல இருந்தா என்ன மாதிரி அசிங்கப்படுத்துவான்னு சொல்ல தேவையில்லை. ஒரு மனுஷனை நடுவுல நிக்க வச்சு செருப்பால் அடிச்சா எந்த அளவுக்கு வலிக்குமோ அதை தாண்டி ஒரு வலியை மறைமுகமாக கொடுத்திருப்பாரு. மீன ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு ஃபெயிலியருங்க இல்லைங்க, 2-3 ஃபெயிலியரை கண்கூட அனுபவிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு மன வருத்தம். ஃபினான்ஸ் திருப்பி சொல்றேன், அதே மாதிரி சாப்பாடு சொல்றேன். ஏன் உங்களுக்கு பிடிச்ச நபரோட வாழ்ந்தா கூட மனசுல ஏதோ ஒரு உறுத்தல் இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகும். நிம்மதி அப்படிங்கிறது 100% கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். திருப்பியும் சொல்றேன், ஒவ்வொரு மீனராசினியர்களும் ராகு கேது பயிற்சி மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ளுங்கள். மன மகிழ்ச்சிங்கிறது 1000% கிடைக்கும். உண்மையா இருக்கு. உங்க உண்மைக்கு மரியாதை கிடைக்கும், குடும்ப வாழ்க்கை கிடைக்கும், படிப்புல முன்னேறுவீங்க, தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பிசினஸ்ல நல்ல டெவலப்மெண்ட் இருக்குங்க. பண வருவாய் நல்லா இருக்கும். சம்பாத்தியத்தை சேவ் பண்ணி வைக்கலாம். கடன் சுமை குறையும். உங்களுக்கு வர வேண்டிய கடன் லோன்ஸ் எல்லாமே வரும். அரசாங்கத்திலிருந்து நடக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கும். ஆபீஸ்ல இருந்த பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள், கூட்டாளி சதிகள் எல்லாமே முடிவுக்கு வருங்க. இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு 1.5 ஆண்டு காலமே நல்லா இருக்கு. ஒரு சில பேருக்கு 6 மாசம் நல்லா இருக்கும், ஒரு சில பேருக்கு 8 மாசம் தான் நல்லா இருக்கும். மீன ராசிக்கு 1.5 வருஷம் நல்லா இருக்கு. இதனால என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, 2.5 வருஷம் ஜென்மசனியில 1.5 வருஷத்தை ராகு கேது பயிற்சியை காப்பாத்திடுது. அப்படி காப்பாத்துறதுனால ஒவ்வொரு மீன ராசினியர்களுக்கும் இது தீபாவளி மட்டும் இல்லைங்க, இதுதான் உங்க லைஃப் டைம் சந்தோஷம். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைச்சீங்களோ, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த நேரத்தில் உங்களுடைய அத்தனை தேவைகளையும் பூர்த்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுங்கள். 12th ஃபர்ஸ்ட் ரேங்க் வரனாலும் வரலாம், காலேஜ் நல்ல காலேஜும் கிடைக்கலாம், நீட் ஈஸியா கிளியர் பண்ணலாம், பிடிச்ச லவ் சக்சஸ் ஆகும், பணம் கேட்ட இடத்துல கிடைக்கும், வெளிநாடு போகலாம், சொந்த வீடு வாங்கலாம். நீங்க உங்க லைஃப்ல என்ன லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்னு வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே நடக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். என்னோட சேனல் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க மீன ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.